மக்களே, பிக் பாஸோட தேர்ட் ப்ரோமோல விஜிஎஸ் வச்சு பொலன்னு பார்வதியை பொலக்கறாப்புல அப்படியாப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. இதை நான் காலையிலேயே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த டைட்டிலோட சொல்றேன். கேப்டன் கமருதீனை எச்சரிச்ச சேதுபதி வெஷல் டீம்ல வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்றத அட்ரஸ் பண்ணுவாரு. கேப்டன்சி இஷ்யூல ரெண்டு விஷயம் தான் இருக்கு. அது ஒன்னு வெஷல், இன்னொன்னு கேப்டன் போய் ஒர்க் பண்ணது பெரிய பிரச்சனையா வரும் அப்படின்றத நான் நேத்தே கணிச்சு காலைல வீடியோ போட்டிருந்தேன் ஹைலைட்டா. அதுக்கேற்ற மாதிரி ப்ரோமோவும் ரிலீஸ் ஆயிருக்கிறதுல நம்ம கணிப்பதெல்லாம் நடப்பதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்றத இங்க ஆணித்தனமா பதிவு பண்ணிக்கிறேன். டீட்டெயிலா போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைபும் லைக்கும் ஐப்பும் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அதை மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். விஜிஎஸ் குறிப்பா வந்து அந்த கேப்டன்சி இஷ்யூவை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதே 2 இஷ்யூ தான். ஸோ ஃபர்ஸ்ட் விஜிஎஸ் கேட்கிறாரு, பார்வை அந்த வேலை வாங்குறது தானே உங்க வேலை? டெஃபினெட்லி பார்வை வேலை வாங்குறது தான் கேப்டனோட வேலை. ஐ மீன் வீட்டில் இருக்கிற அனைவரையும் வேலை சரியா பார்த்தார்களா இல்லையா அப்படின்றது தான் கேப்டனோட வேலை. அதை கச்சிதமா செஞ்சவர் தான் போன வாரமான கானா வினோத். கானா வினோத்துக்கே அவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்குது. ஆனா கேப்டனே போய் வேலை பார்த்திருக்காருல. ஸோ தன்னுடைய நண்பரான கானா வினோத்துக்கிட்ட இருந்து இதை கத்துக்கிட்டு இருக்கலாம். ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு, நான் நல்லது பண்ண போறேன், பாருக்கு கை வலிக்கும்ல, பேபிக்கு கை வலிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி பேபிக்காக இவர் போய் கையை கொடுத்தாரு. இப்ப அந்த கை வந்து வெடிக்குது அப்படின்னா என்ன பண்றது? ஸோ அதை தான் விஜிஎஸ் கேட்கிறாரு. அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஆளுங்களுக்கு பதிலாக நீங்க வீட்டு தலை போயிட்டு அந்த வேலை செய்யலாமா? அவங்களுக்கு ஆளுக்கு பதிலா வீட்டுல போய் அந்த வேலை செய்யலாமா? செய்யக்கூடாது. இத்தனைக்கும் அவர் பர்மிஷன் கேட்டாருன்னு வச்சுங்க. ஒட்டுமொத்த ஹவுஸ் மேட்ச் கிட்ட பர்மிஷன் கேட்டாரு. பர்மிஷன் கேட்டு பண்ணாரு. ஃபர்ஸ்டே பண்ணிட்டாரு. அது பார்வதி கமரு நீ இதை ஏதாவது கேட்டு கமரு, இல்லைன்னா வந்து நாளைக்கு இதையே வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க கமரு அப்படின்னு பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் கேட்டிருப்பார். பட் அதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க வீட்டு தலை வேலை பார்க்க கூடாதுங்க, அவங்கள வேலை வாங்கணும்னு சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல. ஆனா அதை மீறி அங்க வந்து வேலை வாங்கல, வேலை செஞ்சார் அப்படின்னும் போதே கேப்டன்சி காலி. அங்கே கேப்டன்சில ஒரு டிராபேக்கு, ஒரு கெட்ட பேரு கமருதீனுக்கு வந்துருச்சு. அதுவும் யாரால வந்திருக்குது பாத்தீங்களா? பேபி பார்வதியால கமருதீனுக்கு ஒரு கெட்ட பேர். நம்பர் 1 முடிச்சிட்டாங்களா அந்த இடத்துல. கேப்டனை போட்டு தாக்கிட்டார். அவர்கிட்ட பதில் இல்லாம திக்கின் திணறும் மூமெண்ட்டையும் பார்க்க முடிஞ்சு. அடுத்து பார்வதி சார், நான் உடனே பார்வதி வெசல் டீம் யாரு அப்படின்னும் போது அங்க வெசல் டீம் எல்லாம் நிக்கிறாங்க. சுபிக்ஷா, வினோத், கமருதீன் மற்றும் பார்வதி நிக்கிறாங்க. கேப்டன் மற்றும் வெசல் டீலுக்கான பிரச்சனை. அப்ப பார்வதி எழுந்துக்கிட்டே, சார் நான் கொஞ்சம் பண்ண மாட்டேன், அப்படி முரண்டு பிடிக்கிறேன் தான், அதுதாமா தப்பு. அததான் கமருதீனே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பான். நமக்கு பசிக்குதுங்க, பசிக்கும் போது கிச்சன் டீமை சாப்பாடு செஞ்சு தர சொன்னாதான் பசி ஆறும். அவங்க பசிலாம் முடிஞ்சு இதெல்லாம் ஒரு மாதிரி ஆனதுக்கு அப்புறம் சாப்பாடு செஞ்சு கொடுத்து அந்த சாப்பாடுல என்ன பிரயோஜனம் இருக்கு? அதைத்தானே இங்க சொல்றாங்க. உங்க வேலையை சொல்லும் போது உங்க வேலையை போய் செஞ்சிருக்க வேண்டியது தானேன்றதை அங்க கமருதீனுமே அட்ரஸ் பண்ணியிருப்பான். ஸோ முரண்டு பிடித்தா என்ன பண்ண போறீங்க? நான் கொஞ்சம் பண்ண மாட்டேன் தான், அப்படி முரண்டு தான் பிடிப்பேன் அப்படின்னா என்னது இது? வாட் இஸ் திஸ் அப்படின்றதான் நமக்குமே ஃபீல் ஆகுது. அதுதான் விஜிஎஸ் என்ன சொல்றாரு, நீங்க கொஞ்சம் நான் கொஞ்சம் அடம் பிடிப்பேன், நீங்களே அதை சாதாரணமா சொன்னா என்ன அர்த்தம்? அதோடைய அர்த்தம் என்ன பாரு? நீங்க அதையே சாதாரணமா சொன்னா அதோடைய அர்த்தம் என்ன? நீங்க என்ன மீன் பண்ண வரீங்க, என்னதான் சொல்ல வரீங்க பாருன்ற மாதிரி கேட்கிறாரு. கொஞ்சம் அடம் பிடிப்புனா என்னது இது? அடம் பிடிக்கிறதுனா இது உங்க வீடா இல்ல பிக் பாஸ் வீடா? உங்க வீடு பாரோ, உங்க வீட்டுல போய் அடம் பிடிங்க. பிக் பாஸ் வீட்டுல அடம்லாம் பிடிக்காதீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி விஜிஎஸ் போட்டு அடிக்கிறார். அர்த்தம் என்ன பாருன்னும் போது, பாரு வேலை பார்க்கக்கூடிய நபர் தான். நீங்க வேலை பார்க்கல அப்படின்னு சொல்ல முடியாது. பார்வதி வேலை பார்த்தாங்க. ஆனா அதுல கமருதீன் சொல்ற பாயிண்ட் தான் வரேன். நீங்க வேலை பார்த்தாலுமே நீங்க முரண்டு பிடிக்கிறதால அதை வேலை பார்த்த கிரைட்டீரியால வராது. அதுதான் ஹைலைட்டா தெரியும். நீங்க பார்த்த வேலைகள்லாம் மறைஞ்சு போயிரும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான். அதைத்தான் இங்க ஒரு பாயிண்ட். சோ இதுல வந்து என்ன பண்றாங்க, பல பேர் ஒருனே வந்துரும். அரோரா வேலை பார்த்து என்ன கிழிச்சா, விக்ரம் என்ன வேலை பார்த்து கிழிச்சா, இந்த வாரம் 1 hour இது 24/7 ஃபுட்டேஜ் எடுத்து பாருங்க ஐயா. விக்ரம் என்ன கிளீன் பண்ணாரு, அரோரா என்ன கிளீன் பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியும் ஐயா, வேலை பார்த்தாங்களா இல்லையான்ட்டு. சோ அங்க வேலை பார்த்தாங்க. கம்ப்ளைண்ட்ல எதுவுமே பண்ணல. கேப்டன் கிட்ட கம்ப்ளைண்ட் அளவுக்கு போலியே. உங்க கேப்டன் கிட்ட கம்ப்ளைண்ட் அளவுக்கு போகுதுன்னா பாத்துங்க யார் வேலையை பார்க்கல. இங்க கொடுக்குற வேலையை கரெக்டா பாக்குறது ஒரு விதம், கொடுத்த வேலையே முரண்டு பிடிச்சி பண்றது ஒரு விதம். சோ கொடுத்த வேலையை கரெக்டா பாக்குறவங்களையும் தனி, இது வேலையை பார்க்காம முரண்டு பிடிச்சிட்டு வேலை பார்க்கறது தனி. அதுக்குள்ள வராது. கம்ப்ளைண்டே பண்ணாம ஒருத்தன் வேலை பார்க்கறான், கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வேலை பார்க்கறவனா எதுன்றத புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இதுல நடுவுல கம்பேரிசன் நீங்க போடுவீங்கன்றதால இங்கேயே கிளாரிபிகேஷன் கொடுத்துறேன். அடுத்து பாரு வேலை பார்க்கக்கூடிய நபர் தான் அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. ஓகே சரி, பாரு வேலை பார்க்கக்கூடியவள் தான். ஆனா பாரு நம்புறாங்க. எப்படி பாரு வேலை பார்க்கறீங்கன்னு பாரு நம்புறாங்க, நாங்க நம்பல, we are not அப்படின்ற மாதிரி விஜிஎஸ் ஒரே போர்ட்ல போட்டாரு. அந்த அங்கேயே மூஞ்சி செத்து போச்சு. பார்வதியோட மூஞ்சி அங்கேயே பீஸ் போயிடுச்சு. என்னது நீங்க நம்பலையா?
யாருமே நம்பலையா அப்படின்னும் போது முடிஞ்சிருச்சு. ஓகே, எங்களுக்கு பார்க்கல பாரு, நாங்க பார்க்கல, தெரியல. ஏன்னா பார்வதி சண்டை போடுறதுன்னு நாங்க காட்டுவோம் 1 ஹவர்ல, அவங்க வேலை பார்க்கறதெல்லாம் நாங்க காட்ட மாட்டோமேன்ற மாதிரி முடிச்சு விட்டாப்பல. அந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. அது என்ன புரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க பிஹேவ் பண்றது நல்லா இல்ல. நீங்க இப்படி பிஹேவ் பண்றது நல்லாவே இல்லை அப்படின்றத ஓப்பனா உடைச்சிட்டாரு. புரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு, நீங்க இப்படி பிஹேவ் பண்றது உங்களுக்கு நல்லது இல்லை, மூலமா உங்களுக்கு நல்லது இல்லை பார்வதின்ற மாதிரி மூஞ்சி முன்னாடியே சொல்லிட்டாப்ல. இப்படிலாம் பண்ணாதீங்க, நல்லாவே இல்லை அப்படின்றத சொல்லிட்டாரு. இதை நான் ஏத்துக்க மாட்டேன். நீங்க சொல்ற பதிலையோ இதுல என்னன்னா பார்வதி அடம் பிடிச்சே இருக்காங்க. நான் வேலை பார்த்தேன் சார், வேலை பார்த்தேன் சார், வேலை பார்த்தேன் சார்ன்றாருங்க. இதை நான் ஏத்துக்க மாட்டேன் பார்வதி. ஆர்கியூமெண்ட்டும் வின் பண்ணுவேன், நீங்க ஏத்துக்கல ஆர்கியூமெண்ட் வின் பண்ணுவேன்ற மாதிரி நீங்க என்னதான் நினைச்சாலும் நீங்க வின் பண்ணல, தோத்துட்டீங்க, தோத்துதான் போறீங்க. சோ பார்வதி என்ன பண்றாங்க, கம்ப்ளீட்டா டிபேட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க போல. விஜிஎஸ் முன்னாடி வாக்குவாதம் வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்படி டிபேட் பண்ணி ஒரு பிரோஜனமும் கிடையாது. கடைசியில நீங்க தோக்க தான் போறீங்க, வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த இடத்துல பாயிண்ட் சிம்பிள் மக்களே. ஒரு ஒர்க் பண்ணும்போது நம்ம அதை சொன்ன உடனே செஞ்சுட்டா இந்த பிரச்சனை கிடையாது. அப்போ முரண்டு பிடிப்பேன் இதெல்லாம் பிடிப்பேன்னா, ஒரு சாதாரண வேலையிலையும் பிரச்சனை பண்றது யாரு, பார்வதியா தான் இருக்காங்க. அந்த பிரச்சனையை பண்ணிட்டு வேலையை செஞ்சா அந்த பிரச்சனை பண்ணாமே வேலை செய்யலாமன்றதான் பாயிண்ட். அந்த பிரச்சனையால வேலை டிலே ஆகுது, எல்லாம் லேட் ஆகுதுன்றது தான் சேரும். ஸோ கண்டிப்பா அப்படிதான் பார்க்கப்படும். இந்த ஆர்குமெண்ட்ல பார்வதி தோத்து தான் போறாங்க. விஜிஎஸ் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்றத சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.